இயேசு என்னை கைவிட மாட்டார். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இயேசு என்னை கைவிட மாட்டா. கடும் புயல் வாரினும் பெரும் காற்று வீஸ் நீங்க என்னை, சொல்லுங்க வலது கையை மேல உயர்த்தி, நீங்க என்னை அப்பா பார்த்து சொல்ல சொல்ல அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய. விசுவாசத்தோட அறிக்கை செய்யுங்க சிஸ்டர் பிரதர், விசுவாசத்தோட அறிக்கை செய்யுங்க. எஸ் ஹalleluya. கர்த்தர் உங்களை தேடி வர்றாரு. கர்த்தர் அவருடைய கையை உங்களுக்கு நேராய் கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆமென். இதுவரையிலும் நீங்க பிடிச்ச நிறைய கை உங்களை கைவிட்டு போயிருச்சு. ஆனா இப்போ நீங்க கொடுக்காத ஒரு கை, இதுவரையிலும் உங்க கையை பிடிக்காத ஒரு கை இந்த ராத்திரி வேளையில உங்க கையை பிடிக்குது. இந்த கை பிடிச்ச கை இனி உன்னை விடவே விடாது, விடவே விடாது. கர்த்தர் நிறைய பேரை ஆழத்திலிருந்து கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். அவருடைய கையை கொடுக்கிறார். கைகளை கொடுத்து, இயேசுவே நீர் என் கரத்தை பிடிக்கிறவர். கடும் புயல் வாரினும் பெரும் காற்று வீஸ் இயேசு என்னை, 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 இயேசு என்னை. சொல்லுங்க சொல்லுங்க. அப்படியே ஜெபம் பண்ணுங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இந்த செய்தி கேட்க கேட்க நிறைய பேர் ஆண்டவர் அவர் பக்கமா திருப்புறதை நான் பார்க்கிறேன். ஆமென் ஆமென். நிறைய பேர் மேல கர்த்தர் விஷன் வைக்கிறாரு. நிறைய பேர் மேல கர்த்தர் அபிஷேகத்தை வைக்கிறாரு. நிறைய பேர் மேல கர்த்தர் ஆவியை பொழிங்கிறார். நிறைய பேரோட ஆண்டவர் பேசுறார். நிறைய பேரை இன்னைக்கு முத்திரை போடுகிறார். பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படிக்கிறாத அந்த 7000 பேரை முத்திரை போட்ட கர்த்தர் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் மேல கர்த்தருடைய முத்திரை மறுபடியும் போடப்படுகிறத நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாய் நிறைய பேர் ஜொலிக்கிறத நான் பார்க்கிறேன். எஸ் 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 ஹalleluya. உங்களுடைய தலையெழுத்தை கர்த்தர் மாற்றுகிற நாள் இந்த நாளாய் அமைய போகிறது. வெளியில ரோட்ல நிக்கிற பிரதர்ஸ் கூட கையை உயர்த்தி, இயேசுவே நீர் என்னை கைவிட மாட்டீர். எஸ் சொல்லுங்க சொல்லுங்க. உங்களுக்கு நேர திறந்திருக்கிற வானத்தை பார்த்து, என்ன அவர் கைவிடுவதற்காக என்ன அழைக்கல. ரித்தலரம் தனரோ லத்தனரே, ரித்தலரத்தனரோ லப்தரே கத்தனா ஷௌரதோ லரோத்துனோரோ. அவர் என்னை, அவர் என்னை, அவர் என்னை கைவிட மாட்டார். நீங்க என்னை கைவிட மாட்டீர். நீங்க என்னை கைவிட மாட். இயேசுவே 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 இயேசுவே. எல்லாரும் என் பிள்ளைய கைவிட்டாங்களே ஆண்டவரே, எல்லாருமே என் பிள்ளைய மறந்தாங்களே ஆண்டவரே, எல்லாருமே என் பிள்ளைக்கு கை விரிச்சிட்டாங்களே ஆண்டவரே. ஆனா இந்த ராத்திரி வேளையில கைவிடாத ஒருவர், கைவிடாத ஒருவர், கைவிட தெரியாத ஒருவர். கடும் புயல் வாரினும், கடும் புயல் வாரினும் பெரும் காற்று வீசி நீங்க என்னை, நீங்க என்னை, நீங்க என்னை ரித்தலரம் தனரோ லத்தனரே கலஷே கரபா லோத்தனே ரம் தனோரோ லத்தரஹதரலே. நிறைய பேருடைய கண்களை கர்த்தர் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிற கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறத பார்க்கிறேன், துடைக்கிறத பார்க்கிறேன். நொறுங்குண்டவளே, நொறுங்குண்டவளே, ஆதரவற்றவளே. நிறைய பேரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் கல்லுகளை நான் பிரகாசம் உள்ளதாக்கி, உன் கல்லுகளை நான் பிரகாசம் உள்ளதாக்கி, உன்னை சுற்றிலும் இருக்கிற காரியங்களை நீல ரத்தனங்களாய் மாற்றுவேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு போய் சொல்லுங்கள், அவள் போர் முடிந்தது, அவள் போர் முடிந்தது. இதுவரையிலும் மாம்சத்தோடு போராடின போர் இன்னையோட முடிவுக்கு வந்துச்சு. மனுஷங்களோட போராடின போராட்டம் இன்றைக்கோட முடிவுக்கு வந்துச்சு. சரீரத்தோட போராடின போராட்டம் முடிவுக்கு வந்துச்சு. அந்த கடனோட போராடின போராட்டம் இன்றைக்கு முடிவுக்கு வந்துச்சு. என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு போய் சொல்லுங்கள், அவள் போர், சொல்லுங்க சத்தமாய் முடிந்தது. தலரம் தனரோ, நீங்க என்னை, நீங்க என்னை,
நீங்க என்னை சொல்ல சொல்ல ஒரு கரம் அணைக்கிறத நான் பார்க்கிறேன். சொல்ல சொல்ல ஒரு ஆண்டவர் தூக்கி எடுக்கிறத நான் பார்க்கிறேன். பெரிய இடுக்கண்ணிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். முடிஞ்சு போன நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு கர்த்தர் உயிர் கொடுக்கிறார். இனி ஒண்ணுமே நடக்காதுன்னு சொல்லி துரத்தப்பட்ட நிறைய பேருக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறத பார்க்கிறேன். இனி நான் எழும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சிட்டு வந்திருக்கிற நிறைய பேரை கர்த்தர் உயர்த்துறத பார்க்கிறேன். நன்றி நன்றி நன்றி. ஆமென். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம் முந்தினவைகளை. கர்த்தர் சொல்கிறார், முன்னாடி நடந்ததை நினைச்சு 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 சோர்ந்து போகாத. ஐயோ நான் எப்படி இருந்தேன், ஐயோ நான் இப்படி இருந்தேன். அன்னைக்கு எத்தனை பேர் என் கூட இருந்தாங்க, அன்னைக்கு எவ்வளோ ஜோபில் பணம் இருந்துச்சு, அன்னைக்கு எவ்வளோ மரியாதை. ஆண்டவர் சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகள். அட் பிரசன்ட் இப்போ நடக்கிறத பார்த்தா எனக்கு நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் நினைக்கவே இல்லையே, ஏன் எனக்கு இப்படி நடக்குது இப்படி இப்போ நடக்கிறத பார்த்தா நான் அடுத்து ஃபியூச்சரே இல்லை, அடுத்து வாழ்க்கையே இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, முந்தினவைகளை நீ நினைக்காத மகனே, பூர்வமானவைகளை சிந்திக்காத. இப்போ நடக்கிறத வச்சு 10 வருஷம் தாண்டி இப்போ இப்படி நடந்துச்சுன்னா 10 வருஷம் தாண்டி நான் ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் புதிய காரியத்தை உனக்கு நான் செய்வேன், அது வனாந்தரத்திலே வழியையும். கைகளை தட்ட தட்ட அந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு புதிய காரியத்தை செய்வேன், அது வனாந்தரத்திலே வழி, அது அவாந்தர வழியிலே நான் ஆறுகளை உண்டு பண்ணுவேன். நீ இன்றைக்கு பார்க்கிற இந்த நிலைமை அல்ல, கர்த்தர் ஒரு உன்னதமான நிலைமையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை நாள் தான் பழையதை நினைச்சிருப்பீங்க, எத்தனை நாள் தான் தோல்வியை நினைச்சிட்டு இருப்பீங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கிற திரும்ப உங்களுக்கு உயிர் கொடுக்கவே முடியாது. தாவீது தன்னுடைய பிள்ளை இறந்து போன உடனே, நான் இனி அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வராது. சில காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டிப்பா என்னதான் பண்ணி ஆகணும்னா மறந்துதான். சொல்லுங்க சத்தமா, சத்தமா சொல்லுங்க எல்லாரும், மறந்துதான். அதான் யோபுவை போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஃபினிஷ்ட், அது முடிஞ்சிருச்சு. இனி நான் என்ன பண்ண போறேன்றது மட்டும்தான் எனக்கு இருக்கணுமே தவிர நான் முந்தினதை நினைச்சு கவலைப்படவே கூடாது. அதைத்தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்கிறார், முந்தினவைகளை நினைக்க, முந்தினவைகளை நினைக்க. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தருடைய இருதயத்தில் திரும்ப திரும்ப திரும்ப, நான் எவ்வளோ படித்தேன் தெரியுமா, எப்படியெல்லாம் இருந்தேன் தெரியுமா பாஸ்டர், அது திரும்ப திரும்ப எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்குது. எனக்கு ஏன் ஒரு நாள் இன்னைக்கு நான் ஒன்றும் இல்லாதவன் ஆயிட்டேன், இன்னைக்கு எந்த பலனும் இல்லை, இந்த பலனும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை நினைக்காத. ஸோ பூர்வமானவைகளை, நான் இப்படி ஒரு சூழ்நிலை நினைக்க வேண்டாம். நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை, நான் உனக்கு புதிய காரியத்தை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன் எனக்கு ஒரு புதிய காரியத்தை நீங்க செய்வீங்கன்னு நான் நம்புறேன் ஆண்டவரே. சொல்ல சொல்ல அந்த கிருபை உங்க மேல. நான் நம்புறேன் ஆண்டவரே. மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழத் தெரியலை, இன்னும் வாழத் தெரியலை. பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரிய, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழத் தெரியலை, இன்னும் வாழ. ரெண்டு கைகளை மேல தேவனே,
ஜீவனே தேவனே ஜீவனே இயேசுவே வழி சத்தியமே தேவனே ஜீவனே இயேசுவே சத்தமா தேவனே தேவனே ஓ தேவனே ஜீவனே இயேசுவே வழி சத்தியமே தேவனே ஜீவனே இயேசுவே வழி சத்தியமே பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை ஸ்லோ சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை இன்னும் வாழ தெரியலை பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா நீர் என்னை பயன்படுத்த முடியுமா நீர் என்னை பயன்படுத்த முடியுமா பாவியன் மீது இந்த அன்பு ஒன்றும் புரியலை சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழத்து இன்னும் வாழத்து சொல்லுங்க எல்லாரும் பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே இன்னும் ரெண்டு கைய மேல உயர்த்தி தேவனே கர்த்தர் இறங்குறது போல ஆண்டவர் இறங்குறது போல இப்ப இறங்கணும் இப்ப இறங்கணும் இப்ப இறங்கணும் கைய மேல உயர்த்தி தேவனேன்னு கூப்பிட்டு தேவனேன்னு கூப்பிட்டு எஸ் 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 praise praise இந்த இடத்துல நீங்க வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு நீங்க வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு நீங்க வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு நீங்க வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை நீ என்னால் அழைக்கப்பட்ட பிள்ளை உன் மேல எனக்கு ஒரு திட்டம் இருக்குது உன் மேல எனக்கு ஒரு திட்டம் இருக்கு அதனால தான் சத்துரு இவ்வளவு உன்கிட்ட போராடுறான் கர்த்தர் சொல்லுகிறார் அவன் எத்தனை போராடியும் இதுவரையிலும் உன்னை மேற்கொள்ள முடியல காரணம் உன்னோடு கூட நான் இருக்கிறேன் இதுவல்ல இனியும் உன்னோடு கூட இருக்கிறதை நான் நிரூபிப்பேன் ஹல்லேலூயா தேவனே ஜீவனே தேவனே ஜீவனே இயேசுவே வழி சத்தியம் தேவனே இயேசுவே வழி சத்தியமே தேவனே தேவனே என் ஜீவனே இயேசுவே வழி சத்தியமே பொய்யான வாழ்விது நிரந்தரமா ஆகுமா எனக்கு பயமா இருக்குப்பா என் வாழ்க்கை இப்படியே போயிருமோன்னு பயமா இருக்குப்பா நீர் என்னை பயன்படுத்த முடியுமா என்னை கொண்டு ஏதாவது செய்ய முடியுமாப்பா என் கை ரொம்ப அழுக்கா இருக்குப்பா என் கண்கள் ரொம்ப இருட்டா இருக்குப்பா என் சிந்தனை ரொம்ப மழுங்கி போய் இருக்குப்பா நான் உயிரோட நடைபெணமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஆண்டவரே நிறைய பேர் உனக்கென்ன உனக்கென்ன உனக்கென்னு சொல்லிட்டே இருக்காங்க ஆனா நான் ஒரு நடைபெணமா வாழ்ந்துட்டு இருக்கிறது எனக்கு மட்டும்தானே தெரியும் ஆனா கர்த்தர் ஐயா ஆண்டவர் மட்டும் இன்னைக்கு உங்க பக்கத்துல வந்து நின்று முந்தனவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன் அது நீ கடந்து போகிற இந்த வனாந்தரத்துல யாருமே வழியே இல்லாத இந்த வனாந்தரத்துல நான் உனக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி அவாந்தர வெளியிலே உன்னை போஷிக்கும்படி உனக்காக ஒரு ஆறுகளை நன்றி 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 ஹல்லேலூயா.